ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். எஸ்பிஓவில் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ இன்கம் எடுத்தாலும் அதிகமான பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆரம்பத்துலேருந்தே அது எஸ்பிஓவில் இருந்து அதில் நிறைய ஒரு கமிஷன்ஸ் வரக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு. இடையில ஒரு சில பிரச்சனைகள்னால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எகெயின் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஏன் அதிகமான பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் ஒர்க் பண்ணி 200 ஏர்ன் பண்ணுறீங்க டாஸ்க் பண்ணி அப்படின்னா, உங்கள் டீம் ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை விட அதிகமாக இன்கம் எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும். ஸோ அது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 5, 10 அந்த மாதிரி நிறைய பேர் டீம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப கம்மி. குறைஞ்சபட்சம் ஒரு ஆளாவது 2 ஆளாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க டாஸ்க் பண்ணும்போது அதிலிருந்து 5% கமிஷன் உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் அஃபிலியேட் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் டாஸ்க் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கிறவங்களை நீங்கள் டாஸ்க் பண்ண வச்சிங்க அப்படின்னா, ஸோ அவங்க டாஸ்க் பண்ணாலும் அதுலேயும் இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கும். இதில் 2 விஷயம் முக்கியமாக நடக்கும். ஒன்று, நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக டாஸ்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க டாஸ்க் பண்ணாலும் அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு டீம் ஒர்க்காக இது நடந்துகிட்ருக்கும். ப்ரொமோஷனும் எஸ்பிஓ கிடைக்கும். ஸோ இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ உங்கள் டீமில் ஒரு 30 பேரோ 40 பேரோ இல்லை 10 பேரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரோ கமிஷன் ஸ்டார்ட் ஆகாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 புது ரெஃபரல் இப்போ நியூவாக அஃபிலியேட் ப்ரோக்ராமில் 6500 ஐடி பே பண்ணி அவங்க ஜாயின் பண்ண வைக்கணும். 6500 பே பண்ணாலும் 60 டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா, ஸோ அதில் வரக்கூடிய இன்கம்லேருந்து 5% கமிஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாஸ்க் பண்ணும்போது ஸோ கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு 34, கண்டென்ட் ரிவ்யூக்கு 27 ப்ளஸ் மீடியா போஸ்டர் 6. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 67 ரூபா நமக்கு கிடைக்குது. ஸோ இது ட்ரைனிங் பீரியடில். ட்ரைனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.35 ருபீஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்ட் ஆட் ஆகும். இப்போ உங்கள் டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 ரெஃபரல் புதுசாக கொடுத்துட்டிங்கன்னா 10 + 2 12 ஆயிரும். ஸோ அந்த 12 பேர்கிட்ட உங்களுக்கு டெய்லியும் 3 ரூபா 35 காசு அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 33 ரூபா 35 ரூபா உங்களுக்கு டெய்லி ஆட் ஆகும். ஸோ மந்த்லி இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வெறும் கமிஷனில் மட்டுமே எக்ஸ்ட்ரா கிடைக்கும், டாஸ்க் அமௌண்ட் போக. ஸோ நாளைக்கு எஸ்பிஓடைய அந்த டாஸ்க் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ 2 ரெஃபரல் அப்படிங்கிறது கம்பல்சரி. நியூ மெம்பர்ஸ் 2 ரெஃபரல் கொடுக்கணும். அதே மாதிரி நியூ மெம்பர், ஓல்டு மெம்பர் 2 பேருக்கு சேம் கான்செப்ட் தான். ஸோ ஓல்டு மெம்பர் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸுடைய கமிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக 2 ரெஃபரல் கொடுக்கணும். அதே மாதிரி நியூவாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் 2 ரெஃபரல் கொடுத்தாரு அப்படின்னா, ஸோ அந்த 2 பேர்த்துக்கிட்ட அதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அதுலேருந்து அவருக்கு கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கு கீழே ஒருவேளை 50 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் 2 ரெஃபரல் கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த 50 பேர்த்துக்கிட்ட வரக்கூடிய இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா கிட்ட லாஸ் ஆகும். எப்போ நீங்கள் 2 பேரை சேர்க்குறீங்களோ அப்போ தான் அந்த 150 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். இதை பற்றி தெளிவான வீடியோ, ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் நிறைய எஸ்பிஓ அப்டேட் ப்ளஸ் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், வாட்ஸ்அப், கேன்வா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடி இந்த வீடியோ வரும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.